ஏ.கே. அஜித் குமார் இவரோட மங்காத்தா படம் 15 வருஷம் கழிச்சு ஜனவரி 23ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காய்ங்க. ஏ.கே. ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்த தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலுமே, அப்ப என்ன வைப்ல இருந்ததோ சேம் அதே வைப்ல பயங்கரமா இந்த படத்த செலிப்ரேட் பண்றாங்க. படம் ரிலீஸ் ஆயி 3 நாள்ல ரூ. 10,00,00,000 மேல இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. இந்த விஷயம் ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமா இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் பயங்கர சோகமாவும் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி பிளாக் பஸ்டரா ஹிட்டான ஒரு படம். ஆனா, இந்த ஜனவரி 3 அன்னைக்கு தமிழ் சினிமால இப்ப கரண்ட்ல எடுத்த 3 படம் ரிலீஸ் ஆச்சு. 1 ஹாட்ஸ்பாட் 2, இன்னொன்னு திரௌபதி 2, 3 ஜாக்கி. இந்த 3 படமே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஏ.கே. இவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல பட்டி தொட்டியெல்லாம் பட்டைய கிளப்புன ஒருத்தருங்க. இவரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, தியேட்டர் கண்டிப்பா டிமாண்டா இருக்கும். ஃபேன்ஸுமே இவரு படத்துக்கு தான் போவாங்க. சின்ன பட்ஜெட்ல ரிலீஸ் ஆகுற படத்துக்கு கண்டிப்பா போக மாட்டாங்க. அதே பிரச்சனை தான் இங்கேயுமே நடந்திருக்கு. ஹாட்ஸ்பாட் 2 இந்த படம் நல்லாவே இருக்கு. ஜாக்கியும் நல்லா இருக்கு. திரௌபதி 2மே ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. இந்த 3 படத்தையுமே பெரும்பாலான ஆடியன்ஸ் தியேட்டர்ல போய் பார்க்கல. காரணம் மங்காத்தா படம் ரிலீஸ் ஆனது. இவரோட இந்த மங்காத்தா படம் ரிலீஸ் ஆனது தப்பே கிடையாதுங்க. ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இருக்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனா, தமிழ் சினிமால வறண்டு போன ஒரு காலம் வருங்க. தியேட்டர்ல எந்த படமே ஹிட் ஆகல, எதுவுமே சரியா போகலன்னு சொல்றப்ப, இந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருந்தா, கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஹாட்ஸ்பாட் 2 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா ஹிட் ஆச்சு. இந்த படத்திலயுமே ஸ்டோரி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்கி ஆட்டு சந்தைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் மதுரை சைடு நல்லா ஓடுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா மதுரை சைடு நம்ம மங்காத்தா படம் தான் எல்லா தியேட்டர்லயும் ஓடுதாங்க. இந்த படத்துக்கு தியேட்டரே கிடைக்கலையாம். இந்த விஷயத்த அந்த படத்தோட டைரக்டரே ஷேர் பண்ணியிருக்காரு. திரௌபதி 2 ஆவரேஜான ரிவ்யூ வந்தாலுமே இந்த படத்துக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு தியேட்டர் கிடைக்கல. நம்ம ஏகே என்னைக்கு வந்தாலுமே அது ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டமா தான் இருக்கும். இன்னைக்கு தான் வரணும், இன்னைக்கு தான் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. அவரு படம் என்னைக்கு வந்தாலுமே மாஸா அது ஹிட் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாரி சின்ன பட்ஜெட்ல படம் என்னைக்காவது தான் ஆவரேஜா ஹிட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையுமே இது தடுக்கிற மாரி இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காய்ங்க. இந்த ஒரு விஷயத்துல உங்களோட கருத்து என்ன அப்படின்றது இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா